இதுமாரி டிஎன்பிசி. இப்போ வந்து நம்ம 10th சோசியல் சயின்ஸு மற்றும் இதில் உள்ளது வந்து பார்ப்போம். ஆல்ரெடி மன்னிப்பு சோசியல் சயின்ஸ் புக்கில் இதை வந்து இந்த கேள்வியை பார்க்கலாம். நீங்கள் அதுக்கான விடைகளை தேடும் பொழுது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆல்ரெடி மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆல்ரெடி மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் நடைமுறைகள் எந்த சட்டப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது? குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க நடைமுறைகள் எந்த சட்டப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது? இதை நல்லா பாருங்கள். ஆளுநர் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஆளுநர் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இது நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். இது 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிறது. எதுக்கு இந்த கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஆளுநர் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் நடைமுறைகள் எந்த சட்டப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது? முகவரை குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? முகவரை குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கு இடைப்பட்டது? மக்மோகன் எல்லைக்கோடு வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இதுமாரி ஒவ்வொரு எல்லைக்கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் இது பண்ணுறோம். இதை பார்க்கல இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸை நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் வந்து எந்த சட்டப்பிரிவில் இருக்குது? இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எந்த சட்டப்பிரிவில் இருக்குது? முகவரை குறிக்கோள் பிரியாம்பல் குறிக்கோள் என்பது தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது. ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு எந்நாடுகளுக்கு இடைப்பட்டது? பிரிக்ஸ் என்ற வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டது? பிரிக்ஸ் என்ற வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டது? பிரிக்ஸ் என்ற வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டது? 3 நாடுகளுடன் எல்லையை பகிரும் மாநிலம் எது? 3 நாடுகளுடன் எல்லையை பகிரும் மாநிலம் எது? 3 நாடுடன் எல்லையை பகிரும் மாநிலம் எது? இடி மின்னல் நிலம் என அறியப்படும் நாடு எது? இடி மின்னல் என அறியப்படும் நாடு எது? ஒபக் என்பது என்ன? ஒபக் என்பது என்ன? ஒபக் என்பது என்ன? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம். ஒபக் என்பது என்ன? இந்தியா தனது நீண்ட எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா தனது நீண்ட எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஜிடிபி நவீன கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபி நவீன கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபிங்கிற நவீன கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது? இந்தியா தனது நீண்ட எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா தனது நீண்ட எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஒபக் என்பது என்ன? ஒபக் என்பது என்ன? அது ஒரு நாடுகளுடைய கூட்டமைப்பு. அதோட விரிவாக்கம் என்ன? அதோட அது என்னென்ன நாடுகள் இருக்குதுல்ல இதுமாரி விஷயங்களை நீங்கள் இது பண்ணணும். புக்கில் 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. இடிமின்னல் நிலம் என அறியப்படும் நாடு. 3 நாடுகளுடன் எல்லையை பகிரும் மாநிலம் எது? இப்போ இதுமாரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு போடுறேன். இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக இதில் இருந்தால் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வரும். இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு எக்ஸாம் முடிச்சுட்டு பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போடுறேன். இடிமின்னல் நாடு என அறியப்படும் நாடு எது? ஒபக் என்பது என்ன? இந்தியா தனது நீண்ட எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா தனது நீண்ட எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஜிடிபி என்ற நவீன கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபி என்ற நவீன கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது? இந்தியா தனது நீண்ட எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? இடிமின்னல் நாடு என அறியப்படும் நாடு எது? 3 நாடுகளுடன் எல்லையை பகிரும் மாநிலம் எது? பிரிக்ஸ் என்ற வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டது? ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கு இடைப்பட்டது? முகவரை குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? குடியரசுத் தலைவர் பதவி நீக்க நடைமுறைகள் எந்த சட்டப்பிரிவில் உள்ளது? ஆளுநரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆளுநரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் நடைமுறைகள் எந்த சட்டப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது? முகவரை குறிக்கோள் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், ஆளுநரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம், ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு, பிரிக்ஸ், 3 நாடுகளுடன் எல்லை, மிடி மின்னல் நிலம், ஒபக், இந்தியா தனது நீண்ட எல்லை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஜிடிபி என்ற நவீன கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது? பாரத மாநில வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது? பாரத மாநில வங்கியின் தலைமுகம் எங்குள்ளது? இந்தியாவின் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கல. இதை ரிலேட்டடாக உள்ள இதையும் நீங்கள் ஆன்சரை செக் பண்ணுங்கள். இப்போ இதோட ஆன்சர்ஸ் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டுடுறேன். பாரத மாநில வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணணும் புக் எடுத்து. நீங்கள் டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக 10th புக்கில் 6 to 10th புக்கில் தான் வருது. நல்லா திருப்பி சொல்கிறேன். சும்மா அங்கே இப்போ மெட்டீரியல் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வீடாக கட்டுறீங்க, மெட்டீரியல் கொடுக்குறாங்க, அங்கே மெட்டீரியல் இங்கே மெட்டீரியல், இந்த மெட்டீரியலை பார்க்குற வேலையை விட்டுருங்க. புக்கை எடுத்து படிங்க. 6லேருந்து 10ஆம் வகுப்பு உள்ள புக்கை எடுத்து படிங்க. நான் அதுமாரி பாஸ் பண்ணவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் சொல்கிறேன். 6லேருந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10ல் உள்ள புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வருது. இதுமாரி ஒரு கொஸ்டினை ஸ்டிமுலேட் பண்ணக்குள்ள இது தொடர்புடைய எல்லா விஷயம் ஒன்று தெரியாமல் இருக்கும். இதில் நீங்கள் 12 தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கண்டிப்பாக பாஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த 12 கொஸ்டினை எடுத்துகிட்டு போய் நீங்கள் புக்கை வந்து சர்ச் பண்ணக்குள்ள புது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஸ்டிமுலேட்டுக்காக பண்ணுற விஷயம். இதுமாரி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க. இப்போ பொதுவாக மெட்டீரியலை பார்க்குறது தான் நேரம். மெட்டீரியல் எதுக்கு பயன்படும்? இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கு மட்டும் மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்கள்.
கரண்ட் ஈவெண்ட்ஸ் உண்மையிலே மெட்டீரியல் தேவைப்படும் கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கு. அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஜென்ரல் சயன்ஸு, சென்ட்ரல் தமிழ், சென்ட்ரல் நாலேட்ஜ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து இது புக்கே தேவை. எல்லாமே 6 டூ 10த் புக்கு போதும். அதுக்கு மெட்டீரியல். ஆனா கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் கண்டிப்பா தேவை. அதோட நியூஸு, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் பார்த்து நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மெட்டீரியல் கண்டிப்பா தேவை தான். அதுக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. கரண்ட் ஈவெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும். ஆனா இதுக்கு வந்து கண்டிப்பா புக்கு தான். அதனால வந்து நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியதில்ல. புக்க நல்லா தரோவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அந்த சிலபஸ் பேஸ்டா நீங்க பார்த்து 6 டூ 10த் குரூப் 4க்கு அது போதும். 11த் 12த் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. ஐஏஎஸ் பிரிலிமினரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, குரூப் 1 அது மாரி நீங்க பாஸ் பண்ணலாம். அது பிறகு பார்ப்போம். இதுக்கான ஆன்ஸர 10த் சோசியல் சயன்ஸ் புக்ல இருந்து நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல இருந்து எடுத்து